ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் நடத்துவார். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிற ஒரு பயங்கரமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை நல்ல ஆண்டவர்! அநீதியான உத்தரவு அல்ல, நீதியுள்ள உத்தரவு. ஸ்தோத்திரம். உங்களுடைய எல்லா காரியங்களிலும், உங்கள் குடும்பத்தின் சகல நிலைகளிலும் இந்த பயங்கரமான தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் அவர் நிச்சயம் பயங்கரமான காரியங்களை உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ளவர். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ளவர். நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றிலும் அவர் செய்ய வல்லமையுள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்துல அவர் உறுதிப்படுத்துகிறாராம். பர்வதங்களை உறுதிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய என்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற ஒரு தேவன் ஒருவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 7வது வசனம், இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறார். பயங்கரமான காரியம் செய்கிற தேவன் என்னெல்லாம் செய்கிறார்? நம்மை சுற்றிலும் எழும்பி நிற்கிற சத்துருக்கள் நம்மை பார்த்து கூச்சலிடுகிற எல்லா இறைச்சல்கள், எல்லா அமளிகள், அவைகளை கர்த்தர் அமர்த்துகிறார். ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறார். ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வழக்காடி கொண்டே இருக்கிறார். அவர் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் அவர் செய்கிறார். ஸ்தோத்திரம். 8வது வசனம் சொல்லுகிறது, களி கூற பண்ணுகிறார். களி கூற பண்ணுகிறார். காலையையும் மாலையையும். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் களி கூற பண்ணுவார். இரவு வந்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, பகல் வந்தாலே எனக்கு ரொம்ப நடுக்கமா இருக்குது. ஏண்டா பகல் வருதுன்னு இருக்கு, ஏன் இரவு வருதுன்னு இருக்கு. எனக்கு இந்த ஒரு சம்பவத்தை நினைக்கும் போது எனக்கு அப்படி ஒரு பதஷ்டம் வருது. ஒருவேளை யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, பயங்கரமான தேவன் சொல்றாரு, உங்களை களி கூற பண்ணுவார். நீங்கள் அதை லேசாய் கடந்து போகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 9வது வசனத்துல வேதத்துல வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், அதை செழிப்பாக்குகிறார், விளைவிக்கிறார், தானியங்களை விளைவிக்கிறார். ஸ்தோத்திரம். பயங்கரமான தேவன் செய்கிற காரியம். 10வது வசன வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வதிக்கிறார். உங்களை மென்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயம் நம்முடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனத்துல வாசிக்கிறோம், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறாராம். அதுல உங்க பேரை போட்டு நீங்க வாசித்து பாருங்க. உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் நன்மையினால முடிசூட்டுகிறார். தீங்கு அல்ல, கர்த்தர் நன்மையினால் உங்களையும் என்னையும் முடிசூட்டி நம்மை அலங்கரிக்கிறார். ஏனென்றால் அவர் பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அதை செய்வார். இந்த சங்கீதத்தை வீட்டில் நீங்கள் வாசித்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், இந்த எல்லா பாயிண்டையும் வாசித்து பாருங்க. அதை வாசித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையிலையும் இந்த காரியங்களெல்லாம் செய்யுங்க, துளிர் விடட்டும், செழிப்பாகணும், ஆசீர்வதிக்கப்படட்டும், முடிசூட்டப்படணும், ஆண்டவரே எனக்கும் விளைவிக்கணும், இப்படியே சொல்லி கர்த்தரை துதிங்க. நீங்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்து உங்களை நன்மையினால ஆண்டவர் நிரப்புவார். எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை 30, 60, 100 ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலன் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரி சிநேகத்தினால் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே நீர் மூடி மறைத்து ஆசீர்வாதங்களின் நன்மைகளை ஒவ்வொருடைய சிரசு மீதும் கர்த்தர் அப்படியே பகிர்ந்தளிப்பதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.